Hi, hello and welcome to Max Summa channel. 11 CBSE Mathematics, Trigonometry and Functions பார்க்க போறோம். Exercise 3.1 first question. Find the radian measures corresponding to the following degree measures. So exercise 3.1க்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. டிகிரிலேருந்து ரேடியனாக மாற்ற போகிறோம், ரேடியன்லேருந்து டிகிரியாக மாற்ற போகிறோம். ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போது 25 degree. We know that 180 degree equal to pi radiant. 180 degree equal to pi radiant. So, அப்போ 25 degree நம்ம மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 25 into pi by 180. அவ்வளோதான். டிகிரிலேருந்து ரேடியன் மாற்றத்துக்கு ஃபார்முலா தான். pi by 180 நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ pi by 180 into 25. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 pi by 36 radian. ஓகேவா? இது டிகிரி மட்டும் இருந்தது, அதனால் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 47 டிகிரி 30 மினிட்னு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டிகிரியாக மாற்றணும்னா அது என்ன பண்ணணும்? 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 30 மினிட் ஈக்குவல் டு 30 by 60 டிகிரி. அப்போ என்ன ஆகிடும்? அது 1/2 டிகிரியாக மாறிடுது. ஸோ 1/2 47 1/2 மைனஸ் இருக்க முன்னாடி. ஸோ இதை வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றணும்னா 2 into 47 94 94 + 1 95/2. இப்போ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? 5 by 180ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ எதை கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா என்ன வருது? 5ஆல் நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா -19 pi by 72. ஓகேவா? அடுத்து 240 டிகிரி. 240 டிகிரி மினிட்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணணும்? 5 by 180ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடலாம். 0 0 கேன்சல். 3 6 are 18, 4 6 are 24. 4/3 pi radian. ஸோ அடுத்து 520. 520 into pi by 180. அதே மாதிரி 0 0 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ எதால் நீங்கள் டிவைட் பண்ணிங்க? சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 தான். 2ஆல் தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போ 26 pi by 9 radian. ஓகேவா? சிம்பிள் சம் தான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.